நீங்க நிறைய விஷயத்துக்காக தனியா போராடி இருப்பீங்க. இது வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து செய்யணும் அப்படின்னா, நிறைய விஷயத்துக்கு நீங்க வந்து தனியா போராடி இருக்கும்போது, ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரியே நீங்க வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து ஜாயிண்ட் வென்ச்சர்ஸோ, இல்ல நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு கூட்டு தொழிலா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது எல்லாமே அதாவது நீங்க சேர்ந்து பண்றதுக்கு ஒரு ரைட் நீங்க வந்து ஒரு ஃபாலோவரா இருக்கும்போது, உங்களுக்கு நாளைக்கு ஒருத்தவங்க உங்கள ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வளருவீங்க அப்படின்ற சொல்றது தான் 520888 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்துக்கான உங்களுடைய சீக்ரெட் கோட். ஸோ இத நீங்க ரிப்பீட்டடா இந்த 3த்தையும் நீங்க வந்து ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சகம். ஸோ யூனிவர்ஸ் நமக்கு ஐச்சிங் மூலமா என்ன மெசேஜ் நமக்கு மார்ச் மந்த் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு விருச்சகத்துக்கு வந்திருக்க ஹெக்ஸாகிராம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 45 கேதரிங் டுகெதர் ஒன்று சேர்தல் சங்கமம் இதுதான் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டீட்டெயிலாக இந்த மெசேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நேரமா காமிக்குது. இந்த ஹெக்ஸாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஹெக்ஸாகிராம். நமக்கு வந்து இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இது காமிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான மனிதர்கள், சரியான வாய்ப்புகள், ஒரு சரியான நம்மளுடைய பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுற ஒரு பீரியடா தான் இது வந்து நமக்கு காமிக்குது. ஸோ எல்லாமே வந்து சேர்ந்து வர ஒரு காலம், ஒரு சங்கமமா இது வந்து காமிக்குது. நீங்க நிறைய விஷயத்துக்காக தனியா போராடி இருப்பீங்க. இது வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து செய்யணும் அப்படின்னா, நிறைய விஷயத்துக்கு நீங்க வந்து தனியா போராடி இருக்கும்போது, ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு தானாவே வந்து எல்லாமே அமையக்கூடிய ஒரு டைமா தான் இது வந்து காமிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல ஒரு மனச திறந்து வச்சுட்டு, ஒரு ஓப்பன்னஸோட நீங்க வந்து ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் உங்கள தானாவே வந்து ரிசீவ் ஆகுங்கிற ஒரு டைமா இருக்குது. ஸோ நம்மளுடைய சேஞ்சிங் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்திருக்கு. நம்மளோட சேஞ்சிங் லைன் நம்பர் 1ல வந்திருக்கு. 1 அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில். ஆரம்ப நிலையில நம்ம வந்து இந்த சேஞ்சிங் லைன் வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயமா நமக்கு வந்து இது ஆக்சுவலி காமிக்குது. ஏன்னா ஆரம்ப நிலையில எப்பயுமே வந்து நமக்கு ஒரு சேஞ்சிங் லைன் வரும்போது, ஒரு மேஜர் ஷிஃப்ட் நம்ம லைஃப்ல அதுவும் வந்து உடனடியா நடக்க போறத காமிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் லைன்லயே நமக்கு வந்து ஒரு சேஞ்சிங் லைன் வந்திருக்கு. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சேஞ்சிங் லைன் 1 என்ன குறிக்குது அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சவங்களோட நீங்க வந்து இந்த டைம்ல வந்து நீங்க சேரும்போது, உங்களுக்கு இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்க போவீங்க அப்படிங்கிறது தான் இது வந்து காமிக்குது. ஸோ இந்த சேஞ்சிங் லைன் வந்து நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா, நீங்க யார் கூட சேர்றீங்களோ, அதுதான் வந்து உங்களை நெக்ஸ்ட் நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சேஞ்சிங் லைன் வந்து இது என்ன சொல்லுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க வந்து இந்த டைம்ல வந்து நீங்க சேரும்போது, உங்களுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அதே மாதிரியே நீங்க வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து ஜாயிண்ட் வென்ச்சர்ஸோ, இல்ல நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு கூட்டு தொழிலா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது எல்லாமே அதாவது நீங்க சேர்ந்து பண்றதுக்கு ஒரு ரைட் பீரியடா வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வந்து சேஞ்சிங் லைன் நமக்கு வந்து காமிக்குது. ஸோ நமக்கு சேஞ்சிங் லைன் இருக்கிறதுனால நமக்கு ஃபியூச்சர் ஹெக்ஸாகிராம் வரும். ஸோ ஃபியூச்சர் ஹெக்ஸாகிராம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 17 வந்திருக்கு. இது என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஹெக்ஸாகிராம் நம்பர் 17 வந்திருக்கு. இது வந்து ஃபாலோயிங் பின்பற்றுதல் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சரியான விஷயங்களை இந்த டைம்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது, நமக்கு எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ சரியான விஷயங்கள் அப்படின்னும் போது, ஸோ இது வந்து நீங்க எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கும். ஆனா சரியானதா இருக்காது. சோ அது மாதிரி இல்லாம நீங்க வந்து சரியான விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான் இது. 17 ஹெக்ஸாகிராம் நமக்கு வந்து டீடைலா இன்னும் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நீங்க இப்ப ஒரு ஃபாலோவரா இருங்க. நீங்க வந்து ஒரு ஃபாலோவரா இருக்கும்போது உங்களுக்கு நாளைக்கு ஒருத்தவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வளருவீங்க அப்படின்ற சொல்றது தான் இந்த ஹெக்ஸாகிராம் நமக்கு வலியுறுத்துது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நம்புங்க. நீங்க எவ்வளவு தூரம் உங்களை நீங்க நம்புறீங்களோ, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை நம்புறீங்களோ, உங்களுடைய கான்பிடன்ஸை நீங்க நம்புறீங்களோ, அது வந்து உங்களை வழி நடத்தும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 17 ஹெக்ஸாகிராம் நமக்கு சொல்ற ஒரு ஃபியூச்சர் ஹெக்ஸாகிராமா வந்திருக்கு. ஸோ இந்த எனர்ஜிக்கான நம்ம வந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆக்சஸிங் நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் டூல் நம்ம சொல்றோம். ஸோ இந்த எனர்ஜிக்கான கொஷின்ஸை ஒரு செட் ஆஃபா நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதை நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மந்த்தை ஈஸியா நம்ம வந்து டிராவல் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம்.
ஸோ நம்மளோட ஆக்சஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, how can the right people and the right opportunities come into my life easily அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ இதை நீங்க ரிப்பீட்டடா கேட்கும் போது உங்களுக்கான ரைட் பர்சனும் உங்களுக்கான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்க லைஃப்ல தானாவே வந்து செய்யறதுக்கான ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ இதை ரெகுலரா நீங்க கேட்டுட்டே வாங்க. ஸோ இந்த மந்த்துக்கான ஸ்பிச் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுகெதர் ஃபாலோ டிவைன் அப்படிங்கிறது தான். ஸோ இதை நீங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டே வாங்க. ஸோ அடுத்தது நம்மளுடைய சீக்ரெட் கோட் என்னங்கிறத பார்க்கலாம். 520888 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த்துக்கான உங்களுடைய சீக்ரெட் கோட். ஸோ இதை நீங்க ரிப்பீட்டடா இந்த மூணுத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது இந்த மந்த் வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சகம். ஸோ யூனிவர்ஸ் நமக்கு ஐச்சிங் மூலமா என்ன மெசேஜ் நமக்கு மார்ச் மந்த் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு விருச்சகத்துக்கு வந்திருக்க ஹெக்ஸாகிராம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 45 கேதரிங் டுகெதர், ஒன்று சேர்தல், சங்கமம், இதுதான் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டீட்டெயிலா இந்த மெசேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நேரமா காமிக்குது. இந்த ஹெக்ஸாகிராம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஹெக்ஸாகிராம். நமக்கு வந்து இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறது அப்படிங்கறத தான் நமக்கு வந்து இது காமிக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சரியான மனிதர்கள், சரியான வாய்ப்புகள், ஒரு சரியான நம்மளுடைய பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுற ஒரு பீரியடா தான் இது வந்து நமக்கு காமிக்குது. சோ எல்லாமே வந்து சேர்ந்து வர ஒரு காலம், ஒரு சங்கமமா இது வந்து காமிக்குது. நீங்க நிறைய விஷயத்துக்காக தனியா போராடி இருப்பீங்க. இது வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து செய்யணும் அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு நீங்க வந்து தனியா போராடி இருக்கும்போது, ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு தானாவே வந்து எல்லாமே அமையக்கூடிய ஒரு டைமா தான் இது வந்து காமிக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு மனசை திறந்து வச்சுட்டு ஒரு ஓப்பன்னஸோட நீங்க வந்து ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களை தானாவே வந்து ரிசீவ் ஆகுங்கிற ஒரு டைமா இருக்குது. ஸோ நம்மளுடைய சேஞ்சிங் லைன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்திருக்கு. நம்மளோட சேஞ்சிங் லைன் நம்பர் 1ல வந்திருக்கு. 1 அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில நம்ம வந்து இந்த சேஞ்சிங் லைன் வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயமா நமக்கு வந்து இது ஆக்சுவலி காமிக்குது. ஏன்னா ஆரம்ப நிலையில எப்பயுமே வந்து நமக்கு ஒரு சேஞ்சிங் லைன் வரும்போது ஒரு மேஜர் ஷிஃப்ட் நம்ம லைஃப்ல அதுவும் வந்து உடனடியா நடக்க போறத காமிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் லைன்லயே நமக்கு வந்து ஒரு சேஞ்சிங் லைன் வந்திருக்கு. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சேஞ்சிங் லைன் 1 என்ன குறிக்குது அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சவங்களோட நீங்க வந்து இந்த டைம்ல வந்து நீங்க சேரும் போது உங்களுக்கு இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்க போவீங்க அப்படிங்கறதான் இது வந்து காமிக்குது. சோ இந்த சேஞ்சிங் லைன் வந்து நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா, நீங்க யார் கூட சேர்றீங்களோ அதுதான் வந்து உங்களை நெக்ஸ்ட் நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்குது. சோ இப்போ வந்து நம்மளோட சேஞ்சிங் லைன் வந்து இது என்ன சொல்லுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க வந்து இந்த டைம்ல வந்து நீங்க சேரும் போது உங்களுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அதே மாதிரியே நீங்க வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸோ இல்ல நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு கூட்டு தொழிலா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே ஏதாவது நீங்க சேர்ந்து பண்றதுக்கு ஒரு ரைட் பீரியடா வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வந்து சேஞ்சிங் லைன் நமக்கு வந்து காமிக்குது. ஸோ நமக்கு சேஞ்சிங் லைன் இருக்கிறதுனால நமக்கு ஃபியூச்சர் ஹெக்ஸாகிராம் வரும். ஸோ ஃபியூச்சர் ஹெக்ஸாகிராம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 17 வந்திருக்கு. இது என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹெக்ஸாகிராம் நம்பர் 17 வந்திருக்கு. இது வந்து ஃபாலோயிங், பின்பற்றுதல் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சரியான விஷயங்களை இந்த டைம்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ சரியான விஷயங்கள் அப்படின்னும் போது ஸோ இது வந்து நீங்க எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கும் ஆனா சரியானதா இருக்காது. சோ அது மாதிரி இல்லாம நீங்க வந்து சரியான விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான் இது. 17 ஹெக்ஸாகிராம் நமக்கு வந்து டீடைலா இன்னும் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நீங்க இப்ப ஒரு ஃபாலோவரா இருங்க. நீங்க வந்து ஒரு ஃபாலோவரா இருக்கும்போது உங்களுக்கு நாளைக்கு ஒருத்தவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வளருவீங்க அப்படின்ற சொல்றதுதான் இந்த ஹெக்ஸாகிராம் நமக்கு வலியுறுத்துது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து நம்புங்க. நீங்க எவ்வளவு தூரம் உங்களை நீங்க நம்புறீங்களோ, உங்களோட ஆக்டிவிட்டிஸை நம்புறீங்களோ, உங்களுடைய கான்பிடன்ஸை நீங்க நம்புறீங்களோ அது வந்து உங்களை வழி நடத்தும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 17 ஹெக்ஸாகிராம் நமக்கு சொல்ற ஒரு ஃபியூச்சர் ஹெக்ஸாகிராமா வந்திருக்கு. ஸோ இந்த எனர்ஜிக்கான நம்ம வந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆக்சஸிங், நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் டூல் நம்ம சொல்றோம். ஸோ இந்த எனர்ஜிக்கான கொஷின்ஸை ஒரு செட் ஆஃபா நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதை நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மந்த்தை ஈஸியா நம்ம வந்து டிராவல் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ஆக்சஸ் கொஷின் என்னன்னு பாத்தீங்கன்னா, how can the right people and the right opportunities come into my life easily அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ இதை நீங்க ரிப்பீட்டடா கேட்கும் போது உங்களுக்கான ரைட் பர்சனும் உங்களுக்கான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்க லைஃப்ல தானாவே வந்து செய்யறதுக்கான ஒரு கொஷின் தான் இது. ஸோ இதை ரெகுலரா நீங்க கேட்டுட்டே வாங்க. ஸோ இந்த மந்த்துக்கான ஸ்பிச் வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா,
டுகெதர் ஃபாலோ டிவைன் அப்படிங்கிறது தான். ஸோ இதை நீங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டே வாங்க. ஸோ அடுத்தது நம்மளுடைய சீக்ரெட் கோட் என்னங்கிறத பார்க்கலாம். 520888 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த்துக்கான உங்களுடைய சீக்ரெட் கோட். ஸோ இதை நீங்க ரிப்பீட்டடா இந்த மூணுத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது இந்த மந்த் வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.